நல்ல விடியற்காலம். ஆமா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. பசுமையான வயல்கள் அருமை. அந்த கிராமத்தில் இருந்தான் முருகன். ஏழை, ஆனால் பெரிய கனவு கொண்டவன். அவன் பிரியாணி கடை சின்னதாக இருக்கும், அது பெரிய கடையாக்கும். அப்படிதான் வாங்கணும். என் கனவில் பெரிய கடை. அடடா, சூப்பர் பிரியாணி. அடடா, இந்த கடையை நிஜமாகவே உருவாக்க வேண்டும். இங்கே ஒரு தாத்தா வந்து சாப்பிட்டாரா? ஆமாம், அப்போ தான் கடை பெருசாகிடுச்சு. இவ்வளோ சுவையாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவில்லை. மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆஹா, கூட்டம் கூடும் காட்சி. எல்லோருக்கும் பிரியாணி இருக்கு, வரிசையில வாருங்கள். வாவ், சுவையா இருக்கும். பிரியாணி தயாரா இருக்கிறது, வாருங்கள் வாருங்கள். பொறாம காட்சி. எப்படி இந்த சின்ன கடையில எவ்வளவு கூட்டம் வருது? அப்படி என்ன மசாலா கலக்குறான் இவனை? நம்ம வளர விடக்கூடாது. சுவை நிறைந்த சமையல். பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. காரணம் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது தான். இப்போ நான் பெரிய கடையை ஓபன் பண்ண போறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வெற்றி காட்சி. என்னுடைய பெரிய கனவு நினைவாகிவிட்டது. காரணம் நீங்க கொடுத்த சப்போர்ட் தான். இப்ப நான் ஒரு பெரிய கடைக்கு முதலாளி. மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நாளைக்கு என் அம்மாவை அவன் வெற்றி, அவன் உழைப்பும், அவன் அம்மாவின் நம்பிக்கையும். இந்த ஊர் மக்களால் தான் நான் வெற்றி பெற்றேன். நாளைக்கு எல்லாருக்கும் இலவசமா பிரியாணி தரப்போறேன். அம்மா, அண்ணா, எங்களுக்கு ஃப்ரீயாவா? இது ஃப்ரீ இல்லடா, இது என் நன்றி. இப்படி ஒரு மனசுதான் பெரிய செல்வம்பா. என் மகன் சாப்பாடு மட்டும் இல்ல, அன்பும் கொடுக்கறான். நான் சம்பாதிச்சது பணம் இல்ல, இந்த ஊரின் அன்புதான். அன்போட கொடுத்த சாப்பாடு எப்போதும் மனசை நிறைக்கும். எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க. என் வளர்ச்சிக்கு காரணமானங்களே நீங்க தான். இப்பதான் எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எல்லாருக்கும்